இன்றைக்கி இருக்கிற விஜய் வரைக்கும் அவரோட முதல் படங்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா, அவர் ஒரு பான் ஸ்டார் மாதிரி தான் நடிச்சிருப்பார். சங்கவி, சுவாதி இவங்க தான் வந்து கொஞ்சம் ஆடைகளை அவிழ்த்து காட்டி ஹீரோ யாரை போடணும்னு முடிவு பண்ணுறானோ அவங்க தான் ஹீரோயின். எங்கே ஓடுற குதிரை ஓடுறதுனால தாங்க நீங்கள் பந்தயம் கட்டுறதுக்கு ரெடி ஆகுறீங்க. இன்னைக்கு எந்த நாயாவது அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்களா? மறந்துட்டாங்களே. இந்த கால சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வரைக்கும் காத்து இருக்கணும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் ரஃபிக். இன்றைக்கி நம்ம சேனலில் இணைஞ்சு சுவாரஸ்யமான நிறைய தகவல் பேச நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நந்தவனம் நந்தகுமார் சார். வணக்கம். வணக்கம். சினிமா துறை ஏன் சார் இந்தளவுக்கு ஒரு கீழ்மட்ட ரேஞ்சில் போயிடுச்சு? உதாரணத்துக்கு கூத்துப்பட்டிலேருந்து அருமையான நடிகர்கள் வெளியில் வராங்க தான் திறமையை வெளியே காட்டுறதுக்கு. அவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஏதோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறவங்களும் சோசியல் மீடியாவில் வீடியோ வெளியிடுறவங்களே நீங்கள் சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குறீங்களே, இதெல்லாம் ஏன் சார்? உதாரணத்துக்கு வாட்டர்மேலன் திவாகர் எடுத்துக்கலாம். அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு அவர் சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குறீங்க? இது வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயம். இங்கே எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜி ஐயாவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னால் எல்லாம் பலதரப்பட்ட நடிகர்கள்லாம் வந்தவங்க எல்லாருமே அப்படியே எடுத்தோன்னே அப்படியே கரைச்சி குடிச்சு நடிப்பை ஊற்றி வழியை விட்டுறல. இன்றைக்கி இருக்கிற விஜய் வரைக்கும் அவரோட முதல் படங்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா, அவர் ஒரு பான் ஸ்டார் மாதிரி தான் நடிச்சிருப்பார். புரியுதுங்களா? மேக்சிமம் அவர் படத்தை சங்கவி, சுவாதி இவங்க தான் கொஞ்சம் ஆடைகளை அவிழ்த்து காட்டி அந்த மக்களோட விருப்பம் எப்படியோ அவ்வழி நடந்தது. புரியுதுங்களா? அது மாதிரி இப்போ இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அரைகுடை ஆடையோடு இருக்கிற வீடியோக்கள் அவ்வளவும் பார்க்குறீங்க. அந்த மாதிரி நடித்தா சினிமாவில் வாய்ப்பு கிடச்சிரும். அதானே உண்மை. அப்படி இருக்கிறவங்களுக்கு தானே வாய்ப்பு கிடைக்கிது. இப்போ கூத்துப்பட்டெல்லாம் இழுத்து மூடிடலாம். கூத்துப்பற்ற எதுக்கு? நீங்களும் இன்ஸ்டாவில் நீங்கள் கூத்துப்பற்றில் அவ்வளோ திறமையானவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாவில் நீங்கள் போடுங்களேன், பாப்புலாரிட்டி ஆக வேண்டியதானே. உங்கள்கிட்ட திறமை நடிப்பு, இயக்கம், சினிமாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்ம வளர்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் எவனோ ஒருத்தவங்க ரெடி பண்ண மியூசிக்கும் யாரோ ஒருத்தவங்க பாடின பாட்டையும் நம்ம வாயை மட்டும் அசைச்சு உடம்பு அசைச்சா வாய்ப்பு கொடுத்துறீங்களே, இந்த அளவுக்கு. ஆனால் சினிமா துறை ஒரு கேவலமாக போகும்னு யாரும் நினைக்கவே இல்லை. அப்படி இல்லை. நீங்கள் அதாவது ஒட்டுமொத்த சினிமாக்காரர்களே இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் வரைக்கும் எவனோ மியூசிக் போடுறான், எவனோ பாட்டு பாடுறான், அதுக்கு தான் வாயிச்சிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறவன் தான் பண்ணுறான்னு இல்லை, இன்றைக்கி இருக்கிற மாபெரும் நடிகர்கள் வரைக்குமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? கூத்துப்பட்டுறங்கிறது ஒரு நடிப்பு சொல்லி கொடுக்குற இடம், ஒரு கற்றுக்கிற இடம், அவ்வளோதான். புரியுதுங்களா? வாத்தியார் ஏன் டாக்டர் படித்தவன் தான் டாக்டர் இருக்குன்னு விஷயம் இல்லை. டாக்டருக்கு சொல்லி கொடுக்குறான் வாத்தியாராக தானே இருக்கிறான். புரியுதுங்களா? ஆமாம். வாத்தியார் ஏன்டா டாக்டர் ஆகலைன்னு கேட்கலாமா? முடியாது. அது மாதிரி கேள்வி தானே. கூத்துப்பட்டையில் நீங்கள் நடிப்பு சொல்லி கொடுக்குறீங்க, அதானே. நீங்கள் ஏன் பாப்புலாரிட்டி ஆகலை, நீங்கள் ஏன் இது ஆகலைங்கிற இந்த கேள்வியே தவறாக இருக்கு. இல்லை சார், இந்த கேள்வி சரியான கேள்வி தான். மக்கள் மனசில் ஒரு ஆதங்கம் இருக்குது. கூத்துப்பட்டிலேருந்து கற்றுக்கிட்டு வரவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம வெறும் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா நபருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்படிலாம் வாய்ப்பு கொடுக்குறோம்லாம் இல்லை, பாப்புலாரிட்டி ஆனவனை மட்டும்தான் கூப்பிட்றோம். இதே வாட்டர்மெலனுங்கிற ஒரு அவன் திவாகர் பாப்புலாரிட்டி ஆகலைன்னா எந்த நாயும் கூப்பிட போகிறதில்ல. உண்டா இல்லையா? தனிப்பட்ட முறையில் அவன் பாப்புலாரிட்டி ஆகியிருக்கான். அது அவனுக்கான ஒரு ஸ்டைல், ஒரு மார்க் அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? தனக்குன்னு ஒரு ஸ்டைல். அது வாட்டர்மெலன் சாப்பிட்றது மாதிரி ஒரு கேலி சித்திரமாக அவன் இதானா. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே காமெடி ஆன விஷயங்கள் எல்லா காலகட்டங்களிலுமே ஒர்க் அவுட் ஆகும். அது மாதிரி அவன் பண்ண ஒரு விஷயம் காமெடி ஆச்சு, அந்த விஷயம் பாப்புலாரிட்டி ஆச்சு. பாப்புலாரிட்டியாக இருக்கிறதுனால அவனை பிஸ்னஸ்க்கு கொண்டு வந்துக்கலாம், அவனை வச்சா ஒரு மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற அவனை சுற்றின ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதுனால தான் படத்துக்குள்ளார வைக்கிறாங்க. கண்டிப்பாக சேனே ஒரு தவறான முன் உதாரணம் நல்லா நமக்கு புரிஞ்சிருச்சு. தவறான முன் உதாரணம் தேவையில்லை. நீ ஏதாவது கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணு, நீ கிறுக்குத்தனமா உனக்கு வாய்ப்பு கொடுக்க ரெடியா இருக்காங்க. நீங்க கருத்தை முன் வச்சுட்டீங்க. இன்னைக்கு சினிமாவில் நான் முதலாளி, நான் சொல்கிறதான் வேலைக்காரன் கேட்கணும் அப்படின்னா அப்போ சினிமாவில் முதலாளி யார்? ப்ரொடியூசர் தானே. வேலைக்காரன் ஹீரோ தானே. ஆனால் ஹீரோ சொல்கிறத ஒரு ப்ரொடியூசர் ஏன் கேட்குறாரு, ஏன் பயப்படுறாரு? போயிட்டு ஐயா நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் பண்ணிக்கலாம் தம்பி, ஓகே தம்பி, இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு ஏன் ப்ரொடியூசர்லாம் பயப்படுறாங்க ஹீரோவை பார்த்தா?
நீ தான் காசு கொடுக்குற, 100 கோடி 200 கோடி 300 கோடி நீ தான் முதலாளி, வேலை பார்க்க வந்தவன் தான் ஹீரோ. ஹீரோ சொல்கிறத கேட்குற முதலாளி நீ ஏன் பயப்படணும்? இப்போ யார் முதலாளி? அதுதான் நானும் கேட்குறேன், யார் முதலாளி? ஹீரோவா ப்ரொடியூசரா? சொல்கிறத கேட்குறாங்களோ அவங்க தானே முதலாளி. அப்போ படத்தில் வந்து ஹீரோ தான் முதலாளி, ப்ரொடியூசர்னா வேலைக்காரன். புரியுதா? ப்ரொடியூசருங்கிற பேரில் வேலை செய்கிறான், அவ்வளவுதான். இங்கே வந்து கெத்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஹீரோ தான். ஹீரோ யாரை போடணும்னு முடிவு பண்ணுறானோ அவங்க தான் ஹீரோயின். படத்துக்கா? படத்தில் நடிக்கிறதுக்குங்க. போடணுன்னா உடனே டபுள் மீனிங் ஆக்கி இவர் இப்படி பேசினார் அப்படின்னு ஒரு டேக் லைன் வச்சிடாதீங்க. புரியுதுங்களா? அப்படி பண்ண மாட்டேன். இல்லை சொல்கிறேன், ஒரு போடணும் அப்படின்னா உடனே போடுறத பற்றினா இவர் பேசினாருன்னு இல்லை. ஒரு விஷயத்தில் ஒரு 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 கேரக்டர் உள்ளார போடுறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அதனால ஒவ்வொருத்தரை போடுறத பற்றியும் ஹீரோ தான் இங்கே முடிவெடுக்கிறார். பிஸ்னஸும் அவருக்கு இருக்கிறதுனால தான். நீங்கள் வந்து ஒரு ஹீரோ சொல்கிறது தானே எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு 10 படம் ஃப்ளாப் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்க ஹீரோ சொல்கிறத எந்த முதலாளியும் கேட்குறான்? கம்யூனிட்டிங்க கேட்க மாட்டாங்களே. அப்போ கேட்க வேண்டியதானே? புரியுதுங்களா? எங்கே ஓடுற குதிரை ஓடுறதுனால தாங்க நீங்கள் பந்தயம் கட்டுறதுக்கு ரெடியாக வரீங்க. ஓடாத குதிரை மேலே யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ ஓடுற குதிரை உங்களுக்கு ஓடுற குதிரை என்ன வாழை மேலே உங்கள் மேலே வாழை தட்டினாலும் சரி உதைச்சாலும் சரி நீங்கள் வாங்கிக்கணும். அந்த குதிரையை ஜெயிக்கிற குதிரையாக மாற்றுறது யாரு? ப்ரொடியூசரும் இயக்குனரும் தானே. காந்தான்னு ஒரு படம் பார்த்துட்டு உட்காந்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். புரியுங்களா? அந்த படத்துலேயே வந்து ஒரு டைரக்டருக்கும் ஹீரோவுக்குமான ஒரு விஷயம். இங்கே சினிமாங்கிறது வந்து ஒரு கூட்டமைப்பு, ஒரு கூட்டு தொழில். எல்லாரும் ஈடுபட்டால் தான் அந்த சினிமா வரும். புரியுதுங்களா? ஆனால் எல்லாருமே வளரலையே, ஹீரோ மட்டும்தானே வளர்றாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய கூட்டம், ஒரு மாஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்ச்சாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. யார் சம்பாதிக்கிறா, யார் நல்லா இருக்கா? ஹீரோ தானே. ராப்பாக்கெல்லாம் அந்த செட்டுக்கு ரெடி பண்ணக்கூடிய கடைநிலை ஊழியர்களோட வாழ்வாதாரம் கீழ் நோக்கி தானே போகுது. என்ன பெருசாக சாதிச்சிட்டாங்க? ஹீரோ தானங்க சம்பாதிச்சுட்டு மேலே போகிறாரு உச்சத்தில். ரைட்டு. குடிசை வீட்டில் இருந்து நீங்கள் 4 மாடி வீடு கட்டுற அளவுக்கு யார் வளர்ந்து போகிறா? ஹீரோ கொடுங்கடா, எனக்கு இந்த படம் கொடுங்கடா, இவ்வளவு பணம் கொடுங்கடான்னு கேட்டாரா? அப்படியே கேட்டாலும் கொடுக்கணும்னு ஏன் முடிவு பண்ணுற? நீ உனக்கு ஆசை, நீ சம்பாதிக்கணும்னு ஆசை, அவ்வளோதானே. இவ்வளோ தூரம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? இவ்வளோ ப்ரொடியூசர்ஸு, எது கவுன்சிலு கில்டுன்னு ஏகப்பட்ட ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து அந்த பென்ஷன் பணம் வாங்கிறதுக்கு வந்து வரிசையில் நிற்பாங்க மாதம். ஆனால் புரியுதுங்களா? ப்ரொடியூசர் நிலைமை என்ன? பென்ஷன் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த ப்ரொடியூசரை வச்சு படம் எடுத்த ஹீரோ இருக்கான் இல்லையா, கண்டுக்க மாட்டாங்களே. கண்டுக்க மாட்டான்ல. போயஸ் கார்டன்லையும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் பெரிய பெரிய பங்களா வீட்டில் இருப்பானுங்க. புரியுதுங்களா? ப்ரொடியூசராக வர்றப்ப நீ என்ன மதிப்பு கொடுத்து நடத்தின? என்னை உருவாக்குன அப்படின்னா நீ என்னை உருவாக்குன அப்படிங்கிறதுக்காக என் தலைமையில் ஏறி உட்காரலாமா? எல்லா வீட்லேயும் குழந்தை பிறக்குதுங்க. குழந்தை பிறக்கிறப்ப எல்லா குழந்தைக்கும் குண்டி தொடச்சி பால் வழியை மறக்க கூடாதுல. நான் வளர்ந்து வரேன், என்ன ஒரு நபர் வளர்த்து விட்டாருன்னா அவரு என் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறாரு, உணவுக்கவே இல்லாம பரிதாபமான நிலைமையில இருந்தா அவர் வாழ்வாதாரத்துக்கு நான் ஏதாவது பண்ணலாமே, தவறு கிடையாது. ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கானே. ஏங்க ஒரு நபர் நான் வளர்க்குற நாய், வளர்த்த நாய் கடிக்குதுன்னா சோறு வச்சு ஊட்டி விடுவாங்களா? அப்ப இங்க யார் கடிக்கிறா? யார் கடிக்கிறா? கடிச்சதுனால தானே கண்டுக்காம இருக்கிறாங்க. நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க? ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? நீ என்னைய வளர்த்து விட்ட, ரைட்டு, அதுக்கு நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என்ன இப்படிப்பட்ட கதை வேணும்னு நினைக்கிறேன். நீ அந்த கதையை கொண்டு வர்றியா? நீ சொல்கிற அதாவது எப்படி தெரியுமா? இப்போ ப்ரொடியூசர்லாம் ஏன் அழிஞ்சு போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஹீரோ வளர்றான் அப்படின்னா வளர்ந்தவன், அவன் வளர்ந்து இருக்கிறவன் அவனுக்கு தெரியும் நாட்டு மக்களோட மனநிலைக்கு அவன் எப்படிப்பட்ட படம் கொடுக்கணும், எப்படிப்பட்ட காம்பினேஷன் பண்ணணும் அவனுக்கு தெரியும். கண்டிப்பாக. புரியுதுங்களா? நான் ஒரு ஹீரோயினை, இப்போ ஹீரோ வந்து இந்த ஹீரோயினை போடணும்னு விரும்புவார். அந்த ஹீரோயினை போடுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுமா வேணாமா? நீங்கள் இந்த ஹீரோயின் ஓகே அப்படின்னு ஒரு புது ஹீரோயினை கொடுக்குறப்ப ஒரு டாப் மோஸ்ட் காம்பினேஷனில் வந்து புதுசாக ஆட் ஆகுறப்ப ஃபெயிலியர் தானே கிடைக்கும். எப்படி இது கிடைக்கும்? தொடர்ந்து தவறு நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு தடவை நடந்துருச்சு, ஆனால் மீண்டும் இந்த சினிமா தொழில் தவறு நடந்துக்கிட்டு தானே இருக்குது. எப்போ தான் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க? இது ஒரு காலத்துலையும் யாராலையும் மாற்ற முடியாது. புரியுதுங்களா? இங்கே எல்லாமே வந்து ஒரு விஷயங்க, திருப்பி நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், ஒரு வீல், இது கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கண்டிப்பாக கீழே வருவான். புரியுதுங்களா? இதில் வந்து மேலே இருக்கிறவனை பார்த்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் ராமராஜன் மேலே இருந்தார்,
இன்னைக்கு எந்த நாயாவது அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்களா? மறந்துட்டாங்களே ஆ மறந்துட்டாங்களே. இந்த கால சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வரைக்கும் காத்து இருக்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து மேலே இன்னைக்கு ஏறி நிற்கிறவனை பார்த்துட்டு அவன் ஏறிட்டானேன்னு பொக்களிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. அவன் நாளைக்கு இறங்கி வருவான். சில பேர் மெதுவாக இறங்குவாங்க, சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இது எல்லாருக்கும் ஒரு பொதுப்படையான நியதியாக தான் சினிமா இருந்துகிட்டு இருக்குது. ஓகே சார், இவ்வளோ நாள் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகான முறையிலையும் தெளிவான முறையிலையும் அது நம்ம பசங்களுக்கெல்லாம் புரிய முடியும் நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வு சந்தித்து அடிக்கடி பேசுவோம். நம்ம சேனலுக்கு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி.